அன்பானவர்களே, ஆண்டவரும் அருமை இரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே இந்த கால வேளையிலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். இந்த நாள் முழுவதுமாக நீங்கள் செய்கிற எல்லா காரியத்திலேயும் கர்த்தருடைய கரம் உங்களோடு கூட இருந்து உங்களுக்கு ஜெயத்தை கொடுப்பதாக. அன்பானவர்களே, ஒரு மனுஷனை குறித்து இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். அந்த மனுஷனுடைய பெயர் பிலேயாம். என்னாகமத்தின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்திலே அவனை பார்த்து கர்த்தர் ஒரு வார்த்தை சொல்லுகிறார். உன் வழி எனக்கு மாறுபாடாய் இருக்கிறதுனாலே நான் உனக்கு விரோதமாய் புறப்பட்டு வந்தேன் என்று சொல்லி ஆண்டவர் இந்த இடத்துல சொல்லுகிறதை பார்க்கிறோம். அன்பானவர்களே, இந்த இடத்துல கர்த்தர் ஒரு மனுஷனுடைய வழியை குறித்து கர்த்தர் பேசுகிறதை நாம் இந்த வசனத்திலே பார்க்கிறோம். அன்பானவர்களே, கர்த்தர் ஒரு மனுஷனை நேசிக்கிறவர், கர்த்தர் ஒரு மனுஷனை தேற்றுகிறவர். அப்படிப்பட்ட ஒரு தேற்றுகிற ஆறுதல் படுத்துகிற தேவனே இந்த இடத்துல ஒரு மனுஷனை பார்த்து சொல்லுகிறார், உன் வழி எனக்கு மாறுபாடாய் இருக்கிறது என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். அன்பானவர்களே, இன்னைக்கு நம்முடைய வழிகளை குறித்து நாம் சற்று யோசித்து பார்க்க வேண்டும். அன்பான சகோதரனே, சகோதரியே, நீ நடக்கிற வழி கர்த்தருக்கு பிரியமா இருக்கிறதா என்பதை நீ யோசித்து பார்க்க வேண்டும். அன்பானவர்கள், யாருடைய வழி கர்த்தருக்கு அருவருப்பாய் கர்த்தருக்கு விரோதமாய் இருக்குமோ, யார் ஒருவர் கர்த்தருடைய வார்த்தை இல்லாமல் வாழ்கிறாரோ, யார் ஒருவர் கர்த்தருடைய வார்த்தையை தன்னுடைய இருதயத்திற்குள்ளே வைத்துக் கொள்ளாமல் வாழ்கிறாரோ, அப்படிப்பட்ட ஒரு மனுஷனுடைய வழிகள் நிச்சயமாக கர்த்தருக்கு முன்பதாக அது மாறுபாடாய் இருக்கும், கர்த்தருக்கு விரோதமாய் இருக்கும், கர்த்தரை துக்கப்படுத்துகிறதா இருக்கும் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. எனக்கு அன்பானவர்களே, கர்த்தருக்கு பிரியமான வழி நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் என்று சொன்னால் வசனம் சொல்லுகிறது, ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமா இருக்குமானால் அவன் சத்துருக்களும் அவனோடு கூட சமாதானமாவார்கள் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. அப்போ கர்த்தருக்கு பிரியமான வழியில நடக்கிற ஒரு மனுஷனுக்கு சமாதானம் கிடைக்கும். கர்த்தருக்கு பிரியமில்லாத மாறுபாடான வழியில நடக்கிற ஒரு மனுஷனுக்கு கர்த்தரே எதிராளியாய் புறப்பட்டு வருவார் என்று சொல்லி இந்த வார்த்தை சொல்லுகிறது. எனக்கு அன்பானவர்களே, இன்னைக்கு அநேக முறை கர்த்தர் நம்மோடு கூட பேசுவது உண்டு. ஆனால் நாம் என்ன செய்கிறோம்? அந்த கர்த்தருடைய வார்த்தையை நம்முடைய இருதயத்திற்குள்ளே நாம் எடுத்துக்கொள்ள நாம் மறந்து விடுகிறோம். இந்த பிலேயாமோடு கூட கர்த்தர் அநேக முறை பேசுகிறார். இந்த இடத்துல என்ன நடக்குது? இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்கும்படியாக மோவாபின் ராஜா என்கிறதான ஒரு பாலாக் என்கிறதான ஒரு ராஜா பிலேயாம் இடத்துல ஆட்களை அனுப்புகிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், தெளிவாய் சொல்லுகிறார், நீ போகவும் வேண்டாம், நீ அவர்களை சபிக்க வேண்டாம், ஏன்னு சொன்னா நான் அவர்களை ஆசீர்வதித்திருக்கிறேன் சொல்லி. அன்பானவர்களே, இவன் மறுபடியுமாக ஆட்கள் வரும் பொழுது மறுபடியும் கர்த்தரிடத்துல கேட்கிறான், ஆண்டவரை நான் போகட்டுமா என்று சொல்லி. கர்த்தர் ஒரு முறை சொன்னால் சொன்னதுதான் ஒரு நாளும் மாற்றிக் கொள்ள மாட்டார். ஆனால் இவன் என்ன செய்கிறான்? மறுபடியும் அவன் போகிறான். வசனம் சொல்லுது, கர்த்தர் அவன் போகிறபடினால கர்த்தருக்கு கோபம் உண்டது, அவன் போகிற வழியிலே கர்த்தர் அவனுக்கு எதிராய் புறப்பட்டு வந்தார் என்று சொல்லி வாசிக்கிறோம். அன்பான தேவனுடைய பிள்ளையே, இன்னைக்கு ஒரு சில காரியத்துல கர்த்தர் உன்னை எச்சரித்து நீ கர்த்தருடைய வார்த்தைக்கு நீ கீழ்ப்படியாமல் போவாய் என்று சொன்னால் கர்த்தர் சொல்லுகிறார், உன் வழி எனக்கு மாறுபாடாய் இருக்கிறது, உன் வழியை நீ மாற்றிக்கொள்ள வேண்டும். உன் வழியை நீ மாற்றிக்கொண்டு எனக்கு பிரியமான வழியிலே நீ நடப்பாய் என்று சொன்னால் உன் சத்துருக்களும் உன்னோடு கூட சமாதானமாகும்படி நான் செய்வேன். ஆனால் உன்னுடைய வழி எனக்கு மாறுபாடாய் இருக்கிறது, அதனால உன்னை என்னால் ஆசீர்வதிக்க முடியாமல் இருக்கிறது என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். எனவே எனக்கு அன்பானவர்களே, நம்முடைய வழிகளை நாம் கர்த்தருக்கு முன்பாக நம்முடைய வழிகளை சீர்தூக்கி பார்ப்போமாக. நம்முடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமான வழிகளாய் நாம் மாற்றிக்கொள்வோமாக. நம்முடைய வழிகள், நம்முடைய வாழ்கிற வாழ்க்கை, நாம் செய்கிற கிரியைகள் கர்த்தருக்கு பிரியமாய் மாற வேண்டும் என்று சொன்னால் நாம் என்ன செய்யணும்? சங்கீதம் 119, 105 சொல்லுகிறது, உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமாய் இருக்கிறது. அந்த வசனம் நம்முடைய இருதயத்திற்குள்ள இருந்தா அந்த வசனம் கர்த்தருடைய வார்த்தை நமக்கு வழிகாட்டும். எந்த வழியிலே நாம் நடக்கணும், எந்த வழியிலே நாம் நடக்க கூடாது என்று சொல்லி அந்த வசனம் நமக்கு வழிகாட்டக்கூடியதாக இருக்கிறது. எனவே எனக்கு அன்பானவர்களே, நாம் நம்முடைய வழிகளை கர்த்தருக்கு பிரியமான வழிகளாய் மாற்றிக்கொள்வோமாக. கர்த்தருக்கு பிரியமான முறையிலே வாழ்வோமாக. கர்த்தரை துக்கப்படுத்துகிற எல்லா காரியத்திலிருந்தும் நம்மை தூரமாய் நாம் விலக்கி பாதுகாத்துக் கொள்ளும் பொழுது நம்முடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாய் மாறும். அப்பொழுது நம்முடைய சத்துருக்களும் நமக்கு முன்பாக நம்மோடு கூட சமாதானமாகும்படி கர்த்தர் செய்வார். ஆண்டவரை பார்த்து ஒரே ஒரு ஜெபத்தை செய்ய போகிறோம். ஆண்டவரே, என்னுடைய வழிகள் உமக்கு பிரியமான வழிகளாய் மாறுவதாக ஆண்டவரே என்று சொல்லி நாம் ஜெபிப்போம். இரக்கமுள்ள தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம்.
தகப்பன் ஆண்டவரே, உன் வழி மாறுபாடா இருக்கிறது என்று சொல்லி பிலேயாமை பார்த்து நீர் சொன்னீர் ஆண்டவரே. இன்றைக்கு எங்களுடைய வழிகளை நாங்கள் சீர்தூக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய வழிகள் உமக்கு முன்பாக சீர்கெட்டதாய் மாறுபாடாய் இருக்கும் என்று சொன்னால், கர்த்தருடைய ஆவியானவரே, எங்களுடைய வழிகளை நாங்கள் மாற்றிக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே, உம்முடைய கர்த்தருடைய வார்த்தையை நாங்கள் எடுத்துக்கொண்டு உமக்கு பிரியமில்லாமல் எங்களை சத்துருவானவன் பிசாசவன் நடத்துகிற உமக்கு பிரியமில்லாத எல்லா வழிகளிலிருந்தும் ஆண்டவரே எங்களை நாங்கள் விலக்கி பாதுகாத்துக் கொண்டு ஆண்டவரே, உமக்கு பிரியமான கிரியைகளை செய்து, உமக்கு பிரியமான காரியங்களை நாங்கள் செய்து ஆண்டவரே, உமக்கு பிரியமான வழியை நாங்கள் நடக்க உதவி செய்வீராக. ஆண்டவரே, நாங்கள் எங்களுக்கு உமக்கு பிரியமான வழியில் நடக்கும் பொழுது எங்கள் சத்துருக்களையும் நீர் எங்களோடு சமாதானப்படுத்துவீர் ஆண்டவரே. உமக்கு பிரியமாய் எங்கள் வழிகள் மாற வேண்டும் என்று சொன்னால் உம்முடைய வசனம் ஆண்டவரே எங்களுக்கு தீபமாக, எங்கள் பாதைக்கு வெளிச்சமாய் இருப்பதற்கு கர்த்தாவே உம்முடைய வசனத்தை எங்கள் இருதயத்திற்குள்ளே நாங்கள் வைத்துக்கொள்ள ஆண்டவர், எப்பொழுதே உம்முடைய வார்த்தை ஆண்டவர் நாங்கள் தியானிக்க, உம்முடைய வார்த்தை சார்ந்து கொள்ள உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தினாலே இந்த நாள் முழுவதுமாய் உம்முடைய பிள்ளைகள் செய்கிற எல்லா காரியத்திலையும் உம்முடைய ஆசீர்வாதம், உம்முடைய கரம் கூட இருந்து ஆசீர்வதிக்கட்டும் என்று சொல்லி இயேசுவின் நாமத்தில் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பிரைஸ் தி லார்ட்.